வணக்கம் வீரர்களே. நேற்று அல்வா குத்ததுனால நேற்று என்ன நடந்ததுன்னு ஃபுல் எபிசோடு சொல்கிறேன். இது நம்ம உசுர முடியும் எபிசோடு 38. காலங்காத்தால் ஒரு 8:30 மணிக்கு எழுந்திரிச்சோன்னே எங்கள் அம்மா போயிட்டு சைட்டில் போயிட்டு எல்லா திங்ஸையும் வாங்கிட்டு வர சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னே அப்படியே எடுத்தேன் பாருங்க மாப்பை. நான் எடுக்கல, எங்கள் அம்மா தான் கையில் கொடுத்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை செய்ய சொல்லிட்டாங்க. ஏன்னா எல்லாரும் செய்ய மாட்டாங்க. அப்படி இல்லடே. அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஜூஸ் கேட்டிருந்தாங்க, பீட்ரூட் ஜூஸ். அதை போட்டு கொடுத்துட்டு அப்படியே கிம்பல் வந்துருந்து அந்த கிம்பல் அப்படியே கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதை வச்சு கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதை வச்சு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு வந்தேன். அப்புறம் கரண்ட் வேறு நடுவில் கட் ஆகிடுச்சு. கட் ஆகி திருப்பி கரண்ட் வந்தோடனே உட்காந்து அந்த கிம்பல் வச்சு தான் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், சப்பாத்தி சுட்டுருந்தோம் கிம்பலை வச்சு. அது சப்பாத்தி சுட்டதுக்கப்புறம் அதில் ஏஐ ட்ராக்கிங் இருந்ததா, அதை எடுத்து போட்டு விட்டேன். அது பரவாயில்ல, நம்மளும் காப்பி பண்ணிச்சு கரெக்டாக. அதுக்கப்புறம் வந்துட்டு காலை உணவு மட்டனும் சப்பாத்தியும், அதாவது 1 மணிக்கு தான் ஒரு காலை உணவு சாப்பிட்டேன். நான் நல்லாயிருக்கும், சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் அப்பா அம்மா தங்கச்சி எல்லாம் காய்ச்சல் அடித்தாங்க. நான் விளையாடல, உட்காந்து கட்டா குச்சிட்டு வந்திருந்தேன். அப்புறம் ஈவினிங் போல் வந்துட்டு நம்ம பேக் வேறு ரொம்ப நாளாக வராமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஆஃபீஸ் போய் நம்ம உட்காந்து போய் பேக்கை வாங்கிட்டு வந்துட்டேன். பேக் வாங்கிட்டு வந்த ஒரே சந்தோஷத்தில் அப்படியே திருப்பி நம்ம சைட்டுக்கு போயிட்டு அங்கேயே உட்காந்து பிரிச்சுட்டேன். ஏன்னா அங்கே உட்காந்து பிரித்தா நல்லாயிருக்கும்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. அதனால் அங்கேயே உட்காந்து பிரிச்சுட்டேன். அதுவே ரொம்ப நாள் போயிடுச்சு. இது கிட்டத்தட்ட 1 வாரம் ஆயிடுச்சு, லேட் ஆயிடுச்சு. என்னடா ஏன்னா இவ்வளோ நாள் ஆச்சு, ஏன் இவ்வளோ வரல அந்த மாதிரி கேட்டபோது அவங்க சொன்னாங்க, அந்த மாதிரி பாக்ஸ் இருந்தால், பெரிய பாக்ஸ் இருந்தால் டெலிவரி பண்ண மாட்டாங்க. டெலிவரி பண்ணது எனக்கு ஒரு மன கஷ்டமாக போச்சு. எப்படியோ பேக் கிடச்சிச்சு. ஒரு பெரிய சந்தோஷத்தோடையே அப்படியே சுற்றிட்டு இருந்தேன். மனசுக்குள்ளே எவ்வளோ புன்னகை பாருங்கள். சத்தியமாங்க என்னோடய இந்த பேக் வாங்கணும்னு ரொம்ப நாள் கனவு கச்சிச்சு. அந்த பேக்கு பாருங்கள் எப்படி நல்லாயிருக்கா. ஸ்பைடர்மேன் கிளாசிக் ஷூட்டு, ஹென்ஸ் ப்ரூவ்ட் ஐ எம் ஸ்பைடர்மேன் ஃபேன். அதுக்கப்புறம் ஈவினிங் ஃபுல்லாக அந்த மாதிரி சுற்றி பார்த்துட்டு இப்போ எங்கே கிளம்புறேன்னு பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸ். இன்றைக்கி ஃபுல்லாக வந்து சுற்றி தான் இருந்தேன். சொன்ன மாதிரி இன்றைக்கி உண்மையிலே ஓபி வச்சிட்டேன்ல. அதுக்கப்புறம் நம்மளுக்கு காலேஜுக்கு என்னென்ன திங்ஸ் வாங்கணுமோ எல்லாத்தையும் வாங்கிட்டு இன்றைக்கி நைட்டை வந்து FIFA வேர்ல்டு கப்பை பார்த்து சிறப்பாக முடிச்சுக்கிறேன். நாளைக்கு நான் வழிபடுத்துகிறேன். ஒர்க் அவுட்டோட சந்திக்கிறேன். அதுவரை ட்ரஸ்ட் த கிரைண்ட்.